வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபிதீயதே. சூக்ஷ்மசரீரம் கிம் அபஞ்சீக்ருத பஞ்சமகாபூதைக்ருதம் சத்கர்மஜன்யம் சுகதுக்காதி போகசாதனம் பஞ்சஞானேந்திரியாணி பஞ்சகர்மேந்திரியாணி பஞ்சப்ராணாதயக மனశ్చைகம் புத்திశ్చைகா ஏவம் சப்ததச கலாபிஹி சக யத்திஷ்டதி தத் சூக்ஷ்மசரீரம். ஆத்மா என்றால் என்ன என்ற கேள்விக்கான பதிலை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆத்மா கக, ஆத்மா என்றால் என்ன என்பதற்கு நான் யார் என்பதுதான் பொருள். ஆத்மா என்றால் என்ன என்றால், நான் என்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற சொல்லில் நான் என்ற சொல்லுக்கு எது உண்மையான பொருள்? அதற்கு இங்கு ஆசிரியர் பதில் சொல்கையில் 11 அனாத்மாக்களினுடைய பெயரை பயன்படுத்தி இவைகளுக்கு வேறாக சச்சிதானந்த சொரூபமாக எது இருக்கின்றதோ அது ஆத்மா என்று சொன்னார். இந்த 11 சொற்களுக்கான விளக்கத்தை இப்பொழுது நாம் பார்க்க ஆரம்பித்து அதில் ஸ்தூல சரீரத்தை பார்த்து முடித்து சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்றோம். ஸ்தூல சரீரம் என்றால் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உடல். இதை பற்றிய விளக்கத்தை பார்த்து பிறகு சூக்ஷ்ம சரீரம் என்றால் என்ன என்ற கேள்விக்கான பதிலை ஆரம்பித்துள்ளோம். இங்கு சூக்ஷ்ம சரீரம் என்பது சுகதுக்காதி போக சாதனம். இப்போ பதிலில் பார்த்தோம் அப்படின்னா, அபஞ்சீகிருத பஞ்சமகாபூதை கிருதம் சத்கர்மஜன்யம் சுகதுக்காதி போக சாதனம். சுகம் துக்கம் முதலிய போகம், போகம்னா இங்கு அனுபவம், மானம் அபமானம் குளிர் வெப்பம் இது போன்ற அனுபவங்கள். அப்படி சுகம் துக்கம் முதலிய அனுபவங்களுக்கு சாதனம் என்றால் கரணம், கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது இந்த உடல் என்பது சுகதுக்காதி போகத்தை அனுபவிக்க ஒரு இடம். இந்த உடலில் இருந்து கொண்டு மனம் அல்லது சூக்ஷ்ம சரீரம் என்ற கருவியின் மூலமாக இந்த உலகத்தோடு சம்பந்தம் வைத்து சுகதுக்காதி போகங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கின்றோம். இப்போ முதல் இலக்கணம் சுகதுக்காதி போக சாதனம். இனி இரண்டாவது முதல் சொல் அபஞ்சீகிருத பஞ்சமகாபூதை கிருதம். நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த பஞ்சபூதங்கள் ஸ்தூலமான பூதம் என்று சொல்லப்படுகிறது. ஆகாசம், காற்று முதலிய பூதங்கள். சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? இதே 5 பூதம் சூக்ஷ்ம நிலையில் இருந்தது,
காரண நிலையிலும் இருந்தது. இந்த சூக்ஷ்ம நிலையிலிருந்து தான் இப்பொழுது அனுபவிக்கின்ற இந்த பஞ்சபூதம் வந்துள்ளது என்று சாஸ்திரம் கூறுகிறது. அது எப்படி சூக்ஷ்ம நிலையிலிருந்து ஸ்தூல நிலை ஆனது என்பதை நாம் பிறகு இதே நூலில் பார்க்க போகின்றோம். அந்த 5 சூக்ஷ்மமான பூதங்களிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் நம்முடைய மனம் அல்லது சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம பூதத்துக்கு இனியொரு பெயர் அபஞ்சீகிருதம். அபஞ்சீகிருதம்னா சூக்ஷ்மம், அதாவது இப்பொழுது இருக்கின்ற பஞ்சபூதங்களுக்கு முன் இருந்த நிலை. அப்படி புரிந்து கொண்டால் அபஞ்சீகிருதமான சூக்ஷ்மமான பஞ்சபூதைகி கிருதம், பஞ்சபூதங்களினால் செய்யப்பட்டது. இனி அடுத்த சொல் சத்கர்மஜன்யம். எப்படி ஸ்தூல சரீரம் மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகிறது. முதல்ல மனித சரீரம், மிருக சரீரம்னு எத்தனையோ சரீரம். அப்படியே மனித சரீரமாக இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்தூல சரீரமும் ஒவ்வொரு விதமான ஆரோக்கியத்துடன் இருக்கின்றது. சில சரீரத்தில் பிறவியிலேயே சில நோய்கள் இருக்கின்றன. அதே போல் நம்முடைய மனதை பார்த்தால், சூக்ஷ்ம சரீரத்தை பார்த்தால், அதுவும் நம்முடைய கர்மத்தினுடைய வினை பலன், கர்ம வினையினுடைய பலன். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் சூக்ஷ்ம சரீரத்தில் சில விதமான நோய்கள் அல்லது சில விதமான பலம் பிறப்பிலேயே இருக்கின்றது. இப்போ சிலர் பிறந்தவுடனே மனநோயாளியாக இருக்கின்றார்கள், சிலருக்கு நல்ல மனம் இருக்கின்றது, தைரியமான மனம் இருக்கின்றது. ஆகவே மனதிலும் கூட வேற்றுமையை நாம் பார்க்கின்றோம். அதை வைத்து கொண்டு நாம் பிறகு செய்கின்ற கர்மத்தின் பலனாக அதை நம்ம தாழ்த்தி கொள்ளலாம், உயர்த்தி கொள்ளலாம். இருந்தாலும் மனதிலும் வேறுபாடு இருக்கின்றது. அதற்கு காரணம் சத்கர்மஜன்யம். சத்கர்மம்னா இங்கு நம்முடைய கர்ம வினையின்படி நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் நமக்கு கிடைக்கிறது. நம்மளுடைய உடலை எப்படி நம்ம கர்ம வினையில் சம்பாதிக்கிறோமோ அப்படியே நம்முடைய மனதையும் நாம் சம்பாதிக்கின்றோம். இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு அவயவங்களெல்லாம் என்னென்னு அடுத்தது படிக்க போகிறோம். எவைகளெல்லாம் சேர்ந்தது சூக்ஷ்ம சரீரம். அதில் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் எல்லாம் வரும். அதில் நம்ம பார்த்தோம்னா சில பேர்த்துக்கு ஞானேந்திரியங்களில் குறை இருக்கலாம், கர்மேந்திரியங்களில் குறை இருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சத்கர்மஜன்யம். மீண்டும் இந்த சொல்ல பிறகு பார்ப்போம். இனி அடுத்த பகுதிக்கு வந்தால் இங்கு என்ன சொல்லப்படுகிறது, இந்த சூக்ஷ்ம சரீரம் என்பது 17 தத்துவங்களினுடைய சேர்க்கை, 17 இன்ஸ்ட்ருமெண்ட், கரணங்களினுடைய சேர்க்கை தான் சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 17 ஃபேக்டர். அது என்ன அப்படின்னுங்கிறத இங்கே சொல்லப்படுகிறது. அதை பார்க்க போகின்றோம். இப்போ 17 இன்ஸ்ட்ருமெண்ட்டு சேரும் பொழுது தான் அதை நம்ம மொத்தமாக மைண்ட் அல்லது சட்டில் பாடி அல்லது சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறோம். அந்த 17 என்ன என்று இங்கு வரிசையாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது பார்த்தால் பஞ்ச ஞானேந்திரியாணி. பஞ்ச என்றால் 5, ஞானேந்திரியாணி என்றால் அறிவை கொடுக்கும் கருவிகள். ஞானம் என்றால் அறிவு, இந்திரியம் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட், கருவிகள். ஞான இந்திரியம் அப்படின்னா ஞானத்தை கொடுக்கும் 5 கருவிகள். பிறகு பஞ்ச கர்மேந்திரியாணி. பஞ்சன மீண்டும் 5, கர்ம இந்திரியம்னா செயல்பட உதவும் கருவிகள். இப்போ 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். அவைகளெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகின்றோம். அடுத்தது அதுதான் வரப்போகுது. இந்த 17 வரிசையாக விளக்கப்பட இருக்கின்றது. இப்போ இங்கே 17 மட்டும் பார்ப்போம், அதனுடைய விளக்கம் பிறகு வரும். இப்போ 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 10 பஞ்ச பிராணாதயக, 5 விதமான பிராண தத்துவம். 5 விதமான பிராண தத்துவம். பஞ்ச 5, பிராணாதயக பிராண தத்துவம் 15. பிறகு மனஸ்ச ஏகம்.
மனம் என்கின்ற ஒன்று, புத்திஷ்ச ஏகா, புத்தி என்கின்ற ஒன்று. இப்போ இதையெல்லாம் கூட்டினா இங்கே ஆசிரியரே கூட்டி சொல்கிறார், ஏவம் சப்ததச கலாபிகி. ஏவம்னா இவ்விதம், இந்த கூட்டலுக்கு தான் இங்கே ஏவம். இதையெல்லாம் சேர்த்தினா சப்ததச, தச அப்படின்னா 10, சப்த அப்படின்னா 7, 10 7 17. கலாபிகி, கலா அப்படின்னா பார்ட், அவயவம்னு அர்த்தம். சப்ததச கலாபிகினா 17 அவயவங்களுடன் சக எது திஷ்டதி, இந்த 17உடன் சேர்ந்து எது இருக்கிறதோ, எது திஷ்டதி தது சூக்ஷ்ம சரீரம், அதுதான் சூக்ஷ்ம சரீரம். அப்போ சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொன்னால் இந்த 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன், மனம், புத்தி, இந்த 17னுடைய சேர்க்கையாக எது இருக்கிறதோ அது சூக்ஷ்ம சரீரம். இதுதான் சூக்ஷ்ம சரீரத்தினுடைய லட்சணம். இப்போ சூக்ஷ்ம சரீரத்தினுடைய லட்சணத்தை பார்க்கும்போது என்ன ஆயிடுது, 17 புதிய தத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை வந்து விட்டது. ஆத்மாங்கிற ஒரு சொல்லுக்கு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போய் 14 புதிய சொற்கள் வந்தது. பிறகு வந்து இந்த சூக்ஷ்ம சரீரம்னா என்ன அப்படிங்கிறத விளக்கம் பார்க்க போய் அதுக்குள்ள ஒரு 17 சொற்கள் வந்து விட்டது. இனி இந்த 17 விளக்கப்படுகிறது. அதுதான் இனிமேல் வர இருக்கின்ற பகுதி. அதாவது 5 ஞானேந்திரியங்கள் என்ன, 5 கர்மேந்திரியங்கள் என்ன, பிறகு பிராணன், மனம், புத்தி, இதெல்லாம் என்ன அப்படின்னு இனிமேல் நம்ம பார்க்க போகின்றோம். இந்த 17ஐயும் பார்த்து முடிச்சிட்டோம்னா சூக்ஷ்ம சரீரம் முடிவடைகின்றது. இப்போ இனிமேல் நமக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணன், மனம், புத்தி, இவைகளெல்லாம் என்ன, இதனுடைய பொருள் என்னன்னு பார்க்க வேண்டும். ஆனால் இங்கு ஆசிரியர் என்ன செய்கின்றார், ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் என்னன்னு சொல்லி விளக்கும் பொழுது மேலும் 2 கருத்துக்களை சேர்த்து நமக்கு விளக்குகின்றார். அது என்ன கருத்து என்றால், ஒவ்வொரு இந்திரியங்கள் எதை கிரகிக்கின்றன என்று இந்திரியங்களினுடைய விஷயத்தை சொல்ல போகின்றார். இப்போ ஞானேந்திரியம்னா அறிவை கொடுக்கும் கருவி. அதில் வந்து கண் வந்து அறிவை கொடுக்கும் ஒரு கருவியாக இருக்குது. அப்போது கண் அறிவை கொடுக்கும் கருவிங்கிறது ஒரு கருத்து. பிறகு கண் எப்படிப்பட்ட அறிவை கொடுக்கும் அந்த விஷயத்தை சொல்கிறார். ஒவ்வொரு இந்திரியமும் எதை விஷயமாக கொண்டுள்ளது, எந்த அறிவை கொடுக்கும் என்ற கருத்தை கூறி, அதாவது இந்திரியங்களுக்கான விஷயத்தை கூறி, பிறகு இனி ஒன்றையும் கூறுகின்றார். ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் உள்ள அதிஷ்டான தேவதை என்ன, அதையும் குறிப்பிடுகின்றார். இங்கே அதிஷ்டான தேவதை அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரன்கிற தத்துவத்தை நம்ம பிறகு பார்க்க போகிறோம். அந்த ஈஸ்வரன்கிறவர் யார் அப்படின்னா, இந்த உலகத்தை படைத்தவர், உலகத்தில் உள்ள அனைத்து சக்தியும் தன்னுடைய சக்தியாக வைத்திருப்பவர். அந்த ஒரே ஒரு ஈஸ்வரன் விதவிதமான சக்தியாக இந்த உலகத்தில் வெளிப்படுகிறார். அதாவது கிரியா சக்தி, ஞான சக்தி, இச்சா சக்தி, இப்படி விதவிதமான சக்தியாக. பிறகு சூரியனிடம் இருக்கின்ற ஒளியாக, சந்திரனிடம் இருக்கின்ற சக்தி, அப்படி இந்த உலகத்தில் எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன சக்தி இருக்கோ அதெல்லாம் ஈஸ்வரனுடைய சக்தி. அந்த ஒவ்வொரு சக்தியை நாம் தேவதை என்று சாஸ்திரத்தில் அழைக்கின்றோம். தேவதா அல்லது தேவதை என்றால் இந்த உலகத்தில் வெளிப்படுகின்ற சக்தி அல்லது ஐஸ்வர்யம். இப்போ வந்து வெல்த், லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறோம். அந்த லக்ஷ்மி அல்லது வெல்த் அப்படின்னு சொன்னாவே எவ்வளவோ வெல்த் இருக்குது. அதனால தான் அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லி தானியம், ஒருவரிடம் தானியம் நம்ப இருந்தால் அது ஒரு வெல்த்து. வீரலக்ஷ்மி, தைரியம் இருந்தால் அது ஒரு லக்ஷ்மி, அது ஒரு வெல்த். அப்படி எந்தெந்த ஐஸ்வர்யங்கள், எந்தெந்த பெருமைகள், சக்திகளெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கோ அவைகளெல்லாம் ஒரே ஒரு ஈஸ்வரன் உடையது தான். ஆனால் நம்ம சாஸ்திரத்தில் என்ன செய்துள்ளோம், ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு தேவதை என்ற பெயர் கொடுத்துள்ளோம்.
அது எதற்கு அப்படின்னா, நமக்கு எந்த சக்தி வேண்டுமோ அந்த தேவதையை நாம் வணங்க வேண்டும். இப்போ ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சரஸ்வதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன? மாணவர்கள் அங்கு எதுக்கு செல்கிறார்கள்? அறிவு என்ற ஒரு ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை அடைய செல்கிறார்கள். இப்போ நம்ம சாஸ்திரத்தில் அதற்கு சரஸ்வதின்னு ஒரு பெயர் கொடுத்து அந்த சரஸ்வதியை நாம் வணங்குகின்றோம். வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் பார்த்தீங்கன்னா என்ன ஃபோட்டோ இருக்குன்னா, ஒரு லக்ஷ்மி போட்டு அப்படியே கையில் தங்க காசு விழுகிற மாதிரி இருக்கும். காரணம் என்ன? அவர்களுக்கு செல்வம், பணம் தேவை. அதே போல் சில ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அதற்கு தகுந்த தன்வந்திரியினுடைய ஃபோட்டோ இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு எந்த சக்தி தேவையோ அந்த சக்தியை நாம் எப்படி வழிபடுவது? ஒரே ஈஸ்வரன் ஒரே ஈஸ்வரன் சொல்வதை விட எந்த ரூபமாக அந்த ஈஸ்வரன் வெளிப்பட்டுள்ளாரோ அந்த ரூபமாக அந்த ஒரு ஈஸ்வரனை வழிபட தேவதை என்கின்ற ஒரு கான்செப்ட், ஒரு தத்துவம் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்படி இந்த இந்திரியங்கள் அப்படிங்கிறது நம்மிடம் இருக்கின்ற சக்தி. இப்போ கண்ணுக்கு பார்க்குற சக்தி, காதுக்கு கேட்குற சக்தி, தோலுக்கு தொட்டு உணர்கின்ற சக்தி. அப்படி நம்மிடம் 5 இந்திரியங்கள் 5 சக்தியாக இருக்கிறது. இப்போ ஒரு இந்திரியத்தில் நமக்கு பலகீனம் இருந்தால், நோய் இருந்தால், நம்ம அந்த தேவதையை வழிபடும் பொழுது நமக்கு அந்த நோய் நீங்கும், அல்லது அந்த தேவதை அதிஷ்டானமாக இருக்கின்றது. இப்போ இவ்விதம் நம்முடைய சாஸ்திரத்தில் ஒவ்வொரு சக்திக்கும் தேவதை என்ற பெயர் இருக்கின்றது. அப்படி பார்க்கையில் இங்கு 5 கர்மேந்திரியத்திற்கும் 5 ஞானேந்திரியத்திற்கும் தேவதை சொல்லப்பட்டுள்ளது. இப்போ அதையும் ஆசிரியர் இங்கு சேர்த்து சொல்கின்றார். அப்போ நம்ம இப்போ பார்க்க போகின்ற கருத்து 5 ஞானேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்களுக்கான விஷயம், 5 ஞானேந்திரியங்களுக்கான தேவதைகள். பிறகு 5 கர்மேந்திரியம், 5 கர்மேந்திரியத்திற்கான விஷயம், அதற்கான தேவதைகள். அப்படி நம்ம பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு இந்திரியங்கள்னா என்ன, அது எதை கிரகிக்கின்றது, அதற்கு அதிஷ்டான தேவதை என்ன, அதான் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இனி நாம் படித்துவிட்டு பிறகு உள்ளே செல்லலாம். ஸ்ரோத்ரம் த்வக் சக்ஷுர்ரசனம் கிராணம் இதி பஞ்ச ஞானேந்திரியாணி. இந்த வரியில் 5 ஞானேந்திரியங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஞானேந்திரியம் என்றால் ஞானார்த்தம் இந்திரியம், ஞானேந்திரியம் ஞானத்திற்காக பயன்படுகின்ற கருவி. ஞானார்த்தம் இந்திரியம், ஞானேந்திரியம் அதாவது அறிவை அடைய நமக்கு 5 கருவிகள். அது வரிசையாக இப்பொழுது பார்ப்போம். முதல் ஸ்ரோத்ரம். ஸ்ரோத்ரம் அப்படின்னா காது, கேட்கும் சக்தி, ஸ்ரோத்ரம். இரண்டாவது துவக், தொட்டு உணரும் சக்தி, தோல். தோல் அப்படின்னு சொன்னால் தொட்டு உணரும் சக்தி. மூன்றாவது சக்ஷுகு, கண், பார்க்கும் சக்தி. நான்காவது ரசனா. இங்கு ரசனா என்றால் சுவைக்கும் சக்தி, நாக்கு, அதில் இருக்கின்ற சுவைக்கும் சக்தி. ஐந்தாவது கிராணம். கிராணம் என்றால் நுகரும் சக்தி, மூக்கு, அதாவது நுகரும் சக்தி. ஈதி பஞ்ச ஞான இந்திரியாணி. இவ்விதம் 5 ஞான இந்திரியங்கள். மெய்வாய் கண் மூக்கு செவின்னு தமிழில் சொல்லுவார்கள், அப்படி ஒரு ஆர்டர். ஆனால் இங்கு ஆர்டர் வேறு. அதாவது ஸ்ரோத்ரம் காது, துவக் தோல், கண், சக்ஷுகு ரசனா நாக்கு, கிராணம் மூக்கு. இப்போ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கருத்து என்னவென்றால், இந்த 5 ஞானேந்திரியங்கள் ஸ்தூல சரீரத்துக்குள்ளே சேர்த்தப்பட்டதா சூக்ஷ்ம சரீரத்தில் சேர்த்தப்பட்டுள்ளதான்னா சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கு.
நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாததுன்னு சொல்லி. ஆனால் இந்த 5 கண்ணுக்கு தெரியுதே அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஆகவே இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, காது ஸ்ரோத்ரம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கண்ணில் ஒவ்வொருவருடைய காதும் தெரியுது. அந்த காது இங்கு சொல்லப்படவில்லை, அது வெளித்தோற்றத்தில் இருக்கிற காது. அந்த கேட்கும் சக்தி தான் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒருவருக்கு எவ்வளவு தூரம் கேட்குற சக்தி இருக்குன்னு சொல்லி அவருடைய காதை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியுமோ? கண்டுபிடிக்க முடியாது. சில பேருக்கு காது பெருசாக இருக்கும், சத்தமாக பேசினா தான் உள்ளே போகும். அப்படி காதை பார்த்து உங்களுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிகிற காதை பார்த்து அவருக்கு எவ்வளவு தூரம் கேட்குற சக்தி இருக்குது அப்படின்னு தெரியாது. எப்போ தெரியும்னா அவரிடம் பேசி அவரோட ரெஸ்பாண்டை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். அதே போல் வெறும் கண்ணை பார்த்து பார்க்கிற சக்தி இருக்கான்னு சொல்ல முடியாது. அப்படி இங்கு சொல்லப்படுகின்ற 5 ஞானேந்திரியங்களும் கண்ணுக்கு தெரியாத சக்தி ரூபமானது. அது வெளிப்படுற இடத்தை தான் பார்க்க முடியும். கேட்குற சக்தி நம்ம எதை காதுன்னு சொல்கிறோமோ அந்த காது வழியாக வெளிப்படுது, அந்த இடத்தின் வழியாக வெளிப்படுது, அவ்வளவுதான். கேட்குற சக்தி மூக்கு வழியாக வெளிப்படாது. அது வெளிப்படுற இடம் அது நம்ம சாதாரணமாக சொல்கிற காது. அதே போல் துவக் அப்படின்னு சொன்னால் தொட்டு உணரும் சக்தி, அது உடல் முழுவதும் வெளிப்படுகிறது. உடம்பில் இருக்கிற முழுவதும் என்ன தோலுக்கு வெளிப்படுகின்றது. அதுவும் நம்ம சக்தி, கண்ணுக்கு தெரியாத சக்தி தான். கை மரத்து போயிடுதுன்னு வச்சுக்குவோமே, அப்போ அந்த சக்தி வெளிப்படாது. தொட்டு உணர்கின்ற சக்தி அந்த நேரத்தில் நமக்கு வெளிப்படாது. அதனால் கையை பார்த்து தோலை பார்த்து அதை தொட்டால் உணர முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் கண்ணுக்கு தெரியாத சக்தி. அதே போல் சக்ஷுகு அப்படின்னா நம்ம பார்க்கிற கண் ஸ்தூல சரீரத்தோடு சேர்ந்தது. பார்க்கும் சக்தி வெளிப்படுற இடம் நம்ம பார்த்துட்ருக்கிற கண்கள். ஆனால் இங்கே சக்ஷுகு கண் அப்படின்னா ஸ்தூலமான கண் அல்ல, அது வெளிப்படுற இடத்தை தான் ஸ்தூலமான கண்ணுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கு பார்க்கும் சக்தி. அதே போல் ரசனா, ரசனா அப்படின்னா நாக்கு. அந்த நாக்குங்கிறது ஸ்தூல சரீரத்தை சார்ந்தது. அதில் சுவைக்கும் சக்தி இருக்கே, அது சூக்ஷ்ம சரீரம். சில பேர்த்து நாக்கு ரொம்ப கூர்மையாக இருக்குது, கண்டுபிடித்து விடுவார்கள். ஒரு கல் உப்பு இல்லை, கொஞ்சம் இது இருக்குதுன்னு கண்டுபிடித்து விடுவார்கள். அப்படின்னா சுவைக்கிற சக்தி ரொம்ப இருக்குது. அதுக்கெல்லாம் ப்ரொஃபஷ்னலாகவே இருக்குது. டீ குடிக்கிறதுல சொல்லுவார்கள், அதாவது என்ன டேஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளை வச்சு அதுக்கு 5000 ரூபா சம்பளம் இருக்குது. ஏன்னா அவர் தான் கரெக்டாக கண்டுபிடிப்பாராம், இந்த டேஸ்ட்டு இந்த டீக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. அது ஒரு பவர் சக்தி, அதாவது சுவைக்கின்ற சக்தி. உடல்நிலை சரியில்லை, ஃபீவர் வந்துடுது அப்படின்னா என்ன ஆகும்? நாக்கில் எது போட்டாலும் நமக்கு டேஸ்ட்டு தெரியலேன்னு சொல்கிறோம் அல்லவா? அப்போ என்ன இருக்குது? நாக்கு இருக்குது, ஆனால் சுவைக்கிற சக்தி அந்த இடத்துல வெளிப்பட முடியாமல் தடைப்பட்டு விட்டது. அப்போ நாக்குங்கிறது இங்கே சுவைக்கிற சக்தி. அதே போல் கிராணம், நம்ம பார்க்குற மூக்கு இங்கு சொல்லப்படவில்லை, நுகரும் சக்தி, அதாவது வாசனைகளை உணரும் சக்தி. அது சில சமயம் தடைப்படலாம், சில சமயம் நல்லா இருக்கலாம். இப்படி 5 ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறது அந்தந்த இடத்துல வெளிப்படுகின்ற சக்தி. இப்போ ஒவ்வொரு ஞானேந்திரியமும் உடலில் ஒவ்வொரு பகுதியில் வெளிப்படுகிறதுன்னு பார்த்தோம். இப்போ காது கேட்குற சக்தி இங்கே வெளிப்படுது, பார்க்குற சக்தி கண்ணில் வெளிப்படுது. எந்த இடத்துல வெளிப்படுதோ அந்த இடத்துக்கு கோலகம் அப்படின்னு பெயர். கோலகம் அப்படின்னு சொன்னால் இந்த 5 ஞானேந்திரியங்கள் எந்த இடத்துல தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துகிறதோ அந்த இடத்துக்கு பேர் கோலகம். அந்த இடத்த நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம்னா அந்த ஞானேந்திரியம் டேமேஜ் ஆகலை, அது வெளிப்பட முடியாமல் பேசாமல் இருக்கும். இப்போ ஒருவர் கண்ணை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு கண்ணுங்கிற ஞானேந்திரியத்தை நம்ம அழிச்சிடல, அவருக்கு இருக்குது, ஞானேந்திரியம் இருக்குது, ஆனால் வெளிப்பட முடியாமல் இருக்குது. ஏன்னா நம்ம கோலகத்தை நீக்கிட்டோம். அதே போல் காதை அறுத்துட்டோம்னு வச்சுக்கோமே, உள்ளே எதையாவது குத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா கேட்குற சக்தி அந்த ஜீவனுக்கு இருக்குது,
ஆனால் கேட்க முடியாதபடி இருக்குது. ஏன்னா ஸ்தூலமான அந்த கோலகத்தில் நோய் அல்லது டிஃபெக்ட் வந்துட்டதுனால. இப்படி 5 ஞானேந்திரியங்கள் ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்ற 5 இடங்கள் வழியாக வெளிப்படுகிறது. அதுக்கு சாய்ஸ் கிடையாது. அதாவது கேட்குற சக்திங்கிற ஒரு சக்தி இவ்வளவு நாளாக காது வழியாகவே போய் கேட்டுட்டேன், ஒரு சேஞ்சுக்கு நான் மூக்கு வழியாக போய் கேட்குறேன் அப்படிங்கிறது முடியாது. அந்தந்த சக்தி அந்தந்த இடத்தின் வழியாகத்தான் வெளிப்படும். இனி அடுத்த பகுதியில் பார்க்க போவது தேவதைகள் ப்ளஸ் விஷயங்கள். விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். அதாவது எந்தெந்த இந்திரியம் எதை எதை கிரகிக்கும் அப்படிங்கிறது இந்திரியத்தை விளக்கும் பொழுதே நாம் பார்த்து விட்டோம். இப்போ நம்ம மீண்டும் விஷயத்தை பிறகு பார்க்க போகின்றோம். அடுத்த பகுதி தேவதைகள் வருகிறது, அதை தொடர்ந்து விஷயமும் வருகிறது. இப்பொழுது அதை படிப்போம். ஸ்ரோத்ரஸ்ய திக் தேவதாம் த்வச்சோ வாயுகோ சக்ஷுஷ சூர்யகம் ரசனாய வருணகம் கிராணஸ்ய அஸ்வினோ இதி ஞானேந்திரிய தேவதாஹ ஸ்ரோத்ரஸ்ய விஷயகம் சப்தக்ரகணம் த்வச்சோ விஷயகம் ஸ்பர்ஷக்ரகணம் சக்ஷுஷோ விஷயகம் ரூபக்ரகணம் ரசனாய விஷயகம் ரசக்ரகணம் கிராணஸ்ய விஷயகம் கந்தக்ரகணம் இதி. முதலில் ஒவ்வொரு இந்திரியங்களுக்கான தேவதைகள். ஸ்ரோத்ரஸ்ய திக் தேவதா. ஸ்ரோத்ரஸ்யனா கேட்கும் சக்திக்கான தேவதை. ஸ்ரோத்ரஸ்ய காதுக்கான தேவதா திக் தேவதை. திக் தேவதை அப்படின்னா திசைகளுக்குரிய தேவதை. ஸ்ரோத்ரஸ்ய அதிஷ்டான தேவதை திசைகள். அடுத்தது துவச்சக வாயுகு. துவச்சக அப்படின்னா தோல், தொட்டு உணர்கின்ற சக்திக்கு அதிஷ்டான தேவதை வாயுகு, வாயு தேவன். சக்ஷுஷக சூரியக, கண்ணுக்கு அதிஷ்டான தேவதை சூரியன், சூரிய தேவன். அதனால தான் கண்ணெல்லாம் சரியாக தெரியவில்லை என்றால் சூரிய நமஸ்காரம், சூரியனை குறித்து வணங்குதல். அடுத்தது ரசனாயாகா வருணக. ரசனாயாகன சுவைக்கின்ற சக்திக்கான தேவதை வருணக, வருண தேவர். கிராணஸ்ய அஸ்வினவ். கிராணக அப்படின்னா நுகர்தல், வாசனை. அதற்கு அஸ்வினி தேவதைகள்னு 2 தேவதைகள் இருக்கின்றார்கள். அஸ்வினவ், அஸ்வினவ் அப்படிங்கிறது இங்கு அஸ்வினி தேவர்கள். 2 பேர் என்றைக்குமே அவங்க பேராக இருப்பாங்க. இந்த இடத்துல எல்லாம் நம்ம லாஜிக்கை பயன்படுத்தினா மாட்டிக்குவோம். 2 மூக்கு துவாரம் இருக்குது, அதனால் 2 தேவதையான்னு கேட்டிங்கன்னா காதுக்கு 2 இருக்குது, கண்ணு 2 இருக்குது. அதனால் அங்கே லாஜிக்கெல்லாம் கிடையாது. எதுக்கு ஏன் இந்த தேவதை அப்படின்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இது ஞானேந்திரிய தேவதாகா. இது ஞானேந்திரியங்களுக்கான தேவதைகள். இனி ஞானேந்திரியங்களுக்கான விஷயம் என்ன? ஒவ்வொரு இந்திரியங்களும் எதை செய்கிறது, எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கின்றது?
ஸ்ரோத்ரஸ்ய விஷயக சப்த கிரகணம். ஸ்ரோத்ரஸ்ய காது கேட்கின்ற சக்தியானது சப்தத்தை கிரகிக்கின்றது. சப்த கிரகம்னா சவுண்டு. காது என்ன செய்யும்னா கேட்கும். கேட்கும்னா அதனுடைய விஷயம் சப்தம். வெளியே இருக்கின்ற சப்தத்தை, அது கிளாஸ் சப்தமாக இருக்கலாம், லாரி சப்தமாக இருக்கலாம், எல்லா சப்தத்தையும் என்ன பண்ணும்? காது வேறு வழியே இல்லை, கேட்டுத்தான் ஆகும். ஸ்ரோத்ரஸ்ய விஷயக சப்த கிரகணம். துவச்சக விஷயக ஸ்பர்ஷ கிரகணம். தோளினுடைய விஷயம். ஸ்பர்ஷம்னா தொட்டு உணர்தல். பஞ்சு மெத்தையில் படுத்தோம் அப்படின்னா நம்முடைய உடல் தோளானது அதை உணர்கின்றது, மெதுவாக இருக்கு. பாறையில் படுத்தோம் அப்படின்னம்னா நம்மளுடைய தோல் கடினத்தை உணர்கின்றது. அப்படி தொட்டு உணர்தல். தீயில் வச்சா உஷ்ணம், ஐஸில் வச்சா கூலாக இருக்குது, இதெல்லாம் தொட்டு உணர்தல், அதான் ஸ்பர்ஷம். சக்ஷுஷோ விஷயக ரூப கிரகணம். கண்ணினுடைய விஷயம் ரெண்டு. ஒன்று ரூபம், ஒரு ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்ணில் தான் பார்க்க முடியும். ப்ளஸ் வர்ணம், கலர், அதையும் நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும். கலர், வர்ணம். வர்ணம்ங்கிறது விதவிதமான கலர். ஒரு ஃபார்ம், ரூபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண் உணரும். சின்னதாக இருந்தால் தோலே உணர்ந்து விடும். இப்போ நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு கிளிப்பை கையில் எடுத்துகிட்டு அப்படியே தொட்டு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிருவோம் இது என்ன ஃபார்மல் இருக்குன்னு. ஆனால் ஒரு மவுண்டன், மலையை பார்க்குறோம் அல்லது யானையை பார்க்குறோம், அதை கையில் தொட்டு உணர முடியாது. அப்படி தொட்டு உணர்ந்தால் நம்ம சின்ன வயசில் கதை படிச்சிருக்கோம், ஒரு யானையை கண் தெரியாதவங்க தொட்டு என்னென்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னு சொல்லி. அப்படி ஒரு டோட்டல் ஃபார்மை கண்ணில் தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். சின்னதாக இருந்ததுன்னா அதை அப்படியே தொட்டு பார்த்து கையில் ஓரளவுக்கு இது இந்த ஃபார்ம் உருண்டையாக இருக்குது, சதுரமாக இருக்குதுன்னு உணரலாம். ஆகவே இந்த வர்ணம் இருக்கே, கலர், அது கண்ணில் மட்டும்தான் உணர முடியும். ஆகவே இந்த இடத்துல சக்ஷுனுடைய விஷயம் ரூபம் ப்ளஸ் வர்ணம், கலர் அண்டு ஃபார்ம், ஃபார்ம் அண்டு கலர். ரசனாயாக விஷயக ரசகிரகணம். ரசம் அப்படின்னா சுவை, சுவைத்தல். நாக்குக்கு உரிய விஷயம் சுவைத்தல். கிராணஸ்ய விஷயக கந்த கிரகணம். மூக்கு, அதனுடைய விஷயம் வாசனைகள், நறுமணம், துர்நாற்றம் போன்ற வாசனைகளையெல்லாம் உணருதல். இப்போ நம்ம 5 ஞானேந்திரியங்களை முடித்து விட்டோம். அதாவது 5 விதமான ஞானேந்திரியங்கள். இந்த 5ம் கண்ணுக்கு தெரியாத சக்தி. அதை தான் நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். பிறகு நம்ம பார்த்துட்ருக்கிற காது, மூக்குங்கிறதெல்லாம் கோலகம், ஸ்தானம், இடம். இந்த 5 சக்தி இந்த 5 இடத்துல வெளிப்படுகிறது. இதே போல் இனி கர்மேந்திரியம். கர்மேந்திரியம் அப்படிங்கிறது செயல்படும் சக்தி. அறிவு வராது, செயலுக்கு பயன்படுகின்ற சக்தி, ஆக்டிவிட்டீஸுக்காக பயன்படுற சக்தி. இதுவும் அப்படித்தான், 5 இடத்துல வெளிப்படும் சக்தி. இதற்கும் தேவதைகள் இருக்கின்றார்கள். முதல்ல இந்த கர்மேந்திரியங்கள் 5 என்ன அப்படின்னு இப்பொழுது பார்ப்போம். வாக்பாணி பாதபாயோ உபஸ்தானி இதி பஞ்ச கர்மேந்திரியாணி. 5 கர்மேந்திரியங்கள். 1 வாக். இந்த இடத்துல வாக் அப்படின்னு சொன்னால் பேசும் சக்தி. வாக் அப்படின்னா பேசுகின்ற சக்தி, பேசுதல். கர்மேந்திரியத்தில் முதல் வருவது பேசுதல். இந்த நாக்கு இருக்கே, அது 2 இந்திரியத்துக்கு போகுது. ஒன்று ஞானேந்திரியத்துக்கு போனால் சுவைக்கும் சக்தி, அது கர்மேந்திரியமாக செயல்பட்டால் பேசும் சக்தி. இந்த கர்மேந்திரியங்களிலிருந்து ஞானம் கிடைக்காது, ஞானேந்திரியத்திலிருந்து தான் ஞானம் கிடைக்கும். இந்த கர்மேந்திரியத்திலிருந்து நம்முடைய உடலிலிருந்து செயல் வெளிப்படும். இந்த 5 கர்மேந்திரியம் இல்லைன்னா எந்த செயலையும் நாம் செய்ய முடியாது. அப்படி முதல் வாக். 2வது பாணி. பாணினா கை.
இந்த இடத்துல கைகள், 2 கைகள். ஏன்னா நம்ம செயல்படுறதுக்கு ரொம்ப முக்கியம் கைகள். கைகள் இல்லை அப்படின்னா நம்ம செயலே பண்ண முடியாது. முழு கைகள், தோளிலிருந்து விரல் இருக்கிற வரைக்கும், நகம் வரைக்கும் இருக்கின்ற பகுதி கைகள். அடுத்தது பாத. பாதம்னா கால்கள், ஃபுல் பாடியில் இருக்கிற கால்கள். ஏன்னா கால் இருக்கிறதுனால தான் நடக்க முடிகிறது. கால்கள். பாயு. பாயு அப்படின்னா மலத்தை தியாகம் செய்கின்ற உறுப்பு. அதை தமிழில் எருவாய் அப்படின்னு சொல்வார்கள். எருவாய் மலத்தியாகம் செய்ய பயன்படும் உறுப்பு. உபஸ்தம் அப்படின்னு சொன்னால் சிறுநீர் கழிக்க பயன்படும் உறுப்பு. அதை தமிழில் கருவாய் என்று சொல்லப்படுகிறது. உபஸ்தம் இதி பஞ்ச கர்மேந்திரியாணி. 5 கர்ம இந்திரியங்கள், அதாவது நம்ம உடலிலிருந்து செயல்படுகின்ற இடங்கள். இதுவும் சக்தி தான். இப்போ ஒருவருடைய வாயை பார்த்து அவர் பேசுவாரா பேச மாட்டாரான்னு சொல்ல முடியாது. எவ்வளோ தூரம் பேசுவார் அதுவும் சொல்ல முடியாது. அப்படி அவர் ஊமையாக இருக்காரா அல்லது பேசுவாரான்னு வாயை பார்த்து சொல்ல முடியாது. பேசுனதுக்கு அப்புறம்தான் தெரியும் அவருக்கு பேசுகிற சக்தி இருக்குது. ஒருவருடைய கையை பார்த்து சொல்ல முடியாது அதில் எந்த அளவுக்கு தூக்குற சக்தி இருக்குது, கையிலிருந்து செயல்படுற சக்தி இருக்குது சொல்ல முடியாது. அது செயல்பட்டால் தான் தெரியும். ஒருவருடைய விரலை பார்த்து இவர் நல்லா பெயிண்ட் பண்ணுவார்னு சொல்ல முடியுமோ, அல்லது நாதேஸ்வரம் வாசிப்பார்னு சொல்ல முடியுமோ? அதுக்கு என்ன இப்படி இப்படின்னு கையை மாற்றணும், வாயில் ஊதணும், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்ல தோணும். ஆனால் அது ஒரு விதமான சக்தி. கையை பயன்படுத்துறது, காலை பயன்படுத்துறது, இதெல்லாம் சக்தி. இதுவும் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் எந்த இடத்துல ஒன்றை தூக்கிறது இதெல்லாம் செய்கிறோமோ அது கையில் வெளிப்படுற இடம் ஞானேந்திரியத்தை போல கர்மேந்திரியம். இப்போ பேசும் சக்தி விரலில் வெளிப்படாது, அது வாயில் தான் வெளிப்படும். தூக்குற சக்தி கையில் தான் வெளிப்படும். நடக்கிற சக்தி தலையில் வெளிப்படாது. அப்படி வெளிப்பட்டால் என்ன ஆகும்னா தலையில் நடக்க ஆரம்பிச்சிருவோம், காலில் தான் வெளிப்படும். அதே போல் மலத்தை தியாகம் செய்கின்ற சக்தி மல தியாகம் செய்கின்ற இடத்துல தான் வெளிப்படும். சிறுநீர் கழிக்கும் சக்தி அந்த இடத்துல தான் வெளிப்படும். அப்படி 5 விதமான கர்மேந்திரியமும் சூக்ஷ்மமான சக்தி வெளிப்படுகின்ற இடத்துக்கும் கோலகம் என்று பெயர். இனி அடுத்த பகுதியில் ஒவ்வொரு கர்மேந்திரியத்திற்கான விஷயம், ஒவ்வொரு கர்மேந்திரியத்திற்கான தேவதைகள். வாச்சோ தேவதா வன்னிஹி ஹஸ்தயோரிந்திரக பாதயோர் விஷ்ணுகோ பாயோர் மிருத்யுகோ உபஸ்தஸ்ய பிரஜாபதிஹி இதி கர்மேந்திரிய தேவதாஹ வாச்சோ விஷயக பாஷணம் பான்யோர் விஷயக வஸ்து கிரகணம் பாதயோர் விஷயக கமனம் பாயோர் விஷயக மலத்யாகக உபஸ்தஸ்ய விஷயக ஆனந்த இதி. முதலில் 5 கர்மேந்திரியங்களினுடைய தேவதைகள். வாச்சோகோ தேவதா வன்னிஹி, பேசும் திறனுக்கான தேவதை வன்னி. வன்னின்னா அக்னி தேவன். நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பேச்சுங்கிறது தீ போலன்னு சொல்கிறோம். ஏன்னா தேவதையே தீ தான், அக்னி தேவன் தான். பிறகு ஹஸ்தயோகோ இந்திரக,
கையில் இருக்கின்ற தூக்குகின்ற சக்தி இந்திர தேவன். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற இந்திரன் தான் தேவதையாக இருக்கின்றான் கையுக்குள்ள இருக்கிற சக்திக்கு. பாதயோகோ விஷ்ணுகு, நம்மைய தாங்கிறது 2 கால்கள், பாதங்கள். ஆகவே அனைத்தையும் தாங்குகின்ற விஷ்ணு தான் அதிஷ்டான தேவதையாக இருக்கின்றார் நம்முடைய பாதங்களுக்கு. நம்முடைய கால்களுக்கு அதிஷ்டான தேவதை விஷ்ணு. ஏன்னா நம்மளை முழு உடலையே தாங்கிறது நம்முடைய பாதம்தான், கால்கள் தான். பாயோகோ மிருத்யுகு, மல தியாகத்தை செய்ய பயன்படுகின்ற உறுப்புக்கு அல்லது இந்திரியத்திற்கு மிருத்யு யமதேவன் அதிஷ்டான தேவதை. உபஸ்தஸ்ய பிரஜாபதிஹி, உபஸ்த இந்திரியத்திற்கு பிரஜாபதிஹி, பிரஜாபதி என்கின்ற தேவதை அதிஷ்டானமாக இருக்கின்றார். இது கர்மேந்திரிய தேவதாகா, இது 5 கர்மேந்திரியத்திற்கான தேவதைகள். இனி அடுத்தது இந்த கர்மேந்திரியங்கள் என்னென்ன செய்கின்றன? நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். வாச்சோ விஷயக பாஷணம், அதாவது வாக்கினுடைய விஷயமானது பேசுதல், பாஷணம். பாண்யோர் விஷயக வஸ்து கிரகணம், பாணினா கைகள், இங்கே 2 கைகள். பாண்யோகோ விஷயக வஸ்து கிரகம்னா ஒரு பொருளை எடுத்தல், வஸ்துனா ஏதோ ஒரு பொருள், கிரகணம்னா அதை எடுத்தல். இந்த இடத்துல வேறொன்றை நம்ம சேர்த்திக்கணும். நாம் கையில் செய்கின்ற அனைத்து செயல்களும், எழுதுறது, வரைகிறது, உழைத்தல், ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு ஆர்ட், அதாவது ஏதோ ஒரு கலையை பயின்றிருப்பார்கள். அதெல்லாம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா கையினுடைய துணை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. பாடுறவங்களும் கூட கையை ஆட்டிட்டு தான் பாடுவார்கள். அப்படி பார்த்தோம்னா கை இல்லாமல் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. இப்போ கையினால தான் எத்தனையோ கலைகள், எவ்வளவோ ஜாப் எல்லாம் நம்ம செய்கிறது. காரணம் என்னென்னா கைகள் தான். டைப் அடிக்கிறது முதல் கொண்டு எல்லாம் வஸ்து கிரகணம்னா விரல் கையை வச்சுட்டு என்னென்னலாம் செய்ய முடியுதோ அதெல்லாம். பாதையோர் விஷயக கமனம், 2 கால்களுக்கான விஷயம் என்ன அப்படின்னா உடலை தாங்குதல் ப்ளஸ் கமனம், நடத்தல். பாயோகோ விஷயக மலத்தியாக, பாயுனுடைய விஷயம் அதாவது எருவாயினுடைய விஷயம் மலத்தியாக, இந்த உடலுக்கு வேண்டாததை வெளியே தள்ளுகின்றது. உபஸ்தஸ்ய விஷயக ஆனந்தக இதி, உபஸ்த இந்திரியத்திற்கு 2 வேலை. ஒன்று நீராக இருக்கின்ற தேவையற்றதை வெளித்தல்கின்றது, சிறுநீராக வெளித்தல்கின்றது. இனி ஒன்று சுகம், ஆனந்தம், இனப்பெருக்கத்திற்கு பயன்படுகின்றது. இப்படி 5 கர்மேந்திரியங்கள், அதற்கான தேவதைகள், அதற்கான விஷயங்களை பார்த்து முடித்து விட்டோம். இனி அடுத்தது என்ன வர வேண்டும்? 5 பிராணன். அது 5 பிராணன் என்ன? பிறகு மனம்னா என்ன, புத்தினா என்னன்னு வந்தால் 17 பூர்த்தி அடைகின்றது. காரணம் என்ன? சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், பிறகு பஞ்ச பிராணன், மனம், புத்தின்னு 17னுடைய சேர்க்கைன்னு சொல்லப்பட்டு அந்த 17ஐயும் விளக்க ஆரம்பித்தார். அப்படி விளக்கும் பொழுது இந்த 10 இந்திரியத்திற்கு மட்டும் அந்த இந்திரியம் எதை கிரகிக்குதுன்னு சொல்லி பிறகு தேவதையை சொன்னார். இனி 5 பிராணன்னா என்னன்னு சொல்லி ஆக வேண்டும், மனம்னா என்ன, புத்தினா என்னன்னு சொல்லி ஆக வேண்டும். இந்த 10க்கு பிறகு இனி ஒரு 7 ஃபேக்டர் ஆக வேண்டும். ஆனால் இந்த நூலில் அது கிடையாது. காலப்போக்கில் அது எப்படியோ மிஸ் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது படித்தோம்னா காரண சரீரம் கிம் என்று ஆரம்பித்து விட்டது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா காலப்போக்கில் இந்த 17 ஐட்டம் எப்படியோ மிஸ் ஆகிருக்கு. அதனால் அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த நூலில் இருக்க வேண்டிய இடம் இந்த 7ம் அது இல்லாததுனால அதை இப்பொழுது நாம் பார்ப்போம். இப்போ நூலில் கிடையாது, நம்ம இப்பொழுது பார்ப்போம். இப்போ 10 பார்த்து முடிச்சிருக்கோம், மீதி 7ஐ பார்ப்போம். அடுத்தது 5 பிராணன்கள். 5 பிராணன், பஞ்ச பிராணன். முதல்ல பிராணன்னா என்னன்னு பார்ப்போம்.
பிறகு அந்த 5 பிராணன்னா என்னன்னு பார்ப்போம். பிராணன் அப்படிங்கிறது சக்தி, செயல்படும் சக்தி. அதாவது இந்த உடல் இருக்கின்ற சக்திக்கு தான் பிராணன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சக்தி 5 விதமாக வெளிப்படுவதனால் பஞ்ச பிராணன் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன 5 பிராணன் 5 சக்தி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு புரிந்துவிடும். இந்த பிராணனே 5 சக்தியாக பிரிக்கப்படுது. முதல்ல பிராணன்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், காற்று, அதுக்கு சமஸ்கிருதத்தில் வாயு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாயு வெளியே இருந்தால் அது வாயு அல்லது காற்று. இந்த வாயு நம்முடைய உடலுக்குள் செல்லும் பொழுது அதே வாயுவுக்கு பிராணன் என்று பெயர். இப்போ பிராணன் அப்படின்னு சொன்னால் காற்று நம்முடைய உடலுக்குள் சென்று வந்து கொண்டிருந்தால் அதே காற்றுக்கு பிராணன் அப்படின்னு பெயர். இந்த பிராணன் நாம் ஜீவித்துட்டு இருக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு முக்கிய அடையாளம். பிராணம் போயிடுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம இல்லை அப்படின்னு அர்த்தம். பிராணனை வச்சு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் ஆள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஒருவர் போயிட்டாரா இல்லையான்னு அவர் முன்னாடி எதையாவது ஆட்டி பார்க்க ஆட்டுறதில்ல. கண் இருக்கா இல்லையா, பேசுகிறாரா இல்லையான்னு பார்க்குறதில்ல. முதல்ல பிராணனை தான் பார்க்குறோம். அதாவது பிராணன் போயிடுது அப்படின்னு சொன்னால் சூக்ஷ்ம சரீரம் போயிடுதுன்னு அர்த்தம். சூக்ஷ்ம சரீரத்தில் முக்கியமான அங்கம் பிராணன். இப்போ இந்த பிராணன் எப்படியெல்லாம் நமக்குள்ளே செயல்பட்டுருக்கு அப்படின்னு பார்க்கையில் 5 விதமாக நமக்குள்ளே செயல்பட்டுருக்கு. அதனால் இந்த பிராண சக்தியை நம்ம 5ஆக பிரிக்கின்றோம். அந்த 5ஐயும் இப்பொழுது பார்ப்போம். இந்த 5ல் முதலாவதுக்கே பிராணன் அப்படின்னு பெயர். பிராணன்கிறதுக்கு பொதுவான ஒரு பெயரும் குறிப்பான ஒரு பெயரும் இருக்குது. முதல்ல பிராணன். பிராணன்னு சொன்னால் இந்த 5ஐயும் குறிக்கும். ப்ளஸ் பிராணன்கிறது இந்த 5ல் வர்ற ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கும் பிராணன் அப்படின்னே பேர். அந்த பிராணன் அப்படின்னு சொன்னால் வெளிவிடுகின்ற காற்று. பிராணன் அப்படின்னா வெளியே விடுகின்ற காற்று. பிராக் கமனவான் வாயுகு. நம்ம காற்றை உள்ளே இழுத்துட்டு வெளியே விடுறோம் இல்லையா, அந்த வெளியே விடுற காற்றுக்கு பிராணன். பிறகு அடுத்தது 2வது அபானன். அபானக. பிராணக அபானக. அபானன்னு சொன்னால் உள்ளே எடுக்கின்ற காற்று, இன்ஹலேஷன். உள்ள காற்றை எடுத்து உள்ளே போகுது இல்லையா, அதற்கு பேர் அபானன். அப்போ ஒரு காற்றை வெளியே விடுறோம், அதற்கு பேர் பிராணன். காற்றை உள்ளே போகும்பொழுது அந்த காற்றுக்கு பேர் அபானன். வெளியே வர்ற காற்றுக்கு பேர் பிராணன். உள்ளே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே விடுறோமே, அதுக்கு பேர் அபானன். பிறகு புதுசாக காற்றை உள்ளே எடுக்கிறோம் இல்லையா, இந்த மூக்குக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் வாயு. மூக்கிலிருந்து அதுக்கு பேர் அபானன்னு பேராயாச்சு. உள்ளே போக ஆரம்பிச்சிட்டா அதற்கு பேர் அபானன். பிறகு உள்ளே போன காற்று என்ன பண்ணுது? ஒரே இடத்துல தங்கி இருப்பதில்லை, உடல் முழுவதும் சுத்துது. இப்போ 3வது வியானன். வியானக. வியானக அப்படின்னு சொன்னால் இந்த அபானன் அப்படிங்கிற காற்று உள்ளே போயிருக்கு. போய் என்ன செய்கின்றது? உடல் முழுவதும் அது செயல்படுகிறது. அதாவது இரத்த ஓட்டத்தை எல்லாம் செய்ய வைக்குது. அப்படி சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறது. உடல் முழுவதும் இந்த பிராணனானது வியாபித்து செயல்படுகிறது. பிறகு 4வது சமானன். சமானக. சமானக அப்படின்னு சொன்னால் ஜீரணிக்கும் சக்தி, டைஜஸ்டிவ் பவர், ஜீரணிக்கும் வாயு அல்லது சக்தி. ஜீரணிக்கும் சக்தினா நம்ம சாப்பிட்ட உணவை அது அப்படியே இருந்தால் விஷமாயிரும். அந்த உணவை உடனே அது கன்வெர்ட் பண்ணுது. எப்படின்னா நம்முடைய தோலாகவும் நம்முடைய இரத்தமாகவும் எலும்பாகவும் அப்படியே மாற்றுகிறது, கன்வெர்ட் பண்ணுறது அந்த சக்தி. பிறகு 5வது உதானன். உதானன். உதானக. உதானக அப்படின்னு சொன்னால் இந்த உடம்பில் நார்மலாக ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்ருக்கும். சில சமயங்களில் இந்த உடலையே பாதுகாக்க ஆப்போசிட்டாக செயல்பட வேண்டியது இருக்குது.
அப்படி ரிவர்சல் சிஸ்டம், தலைகீழ செயல்படுகின்ற பிராணசக்தி, அதுக்கு பேர் உதானன். தலைகீழாக செயல்படுதுன்னா, உதாரணமாக இப்போ நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம், சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே உள்ளே போகுது. நீங்கள் சிரசாசனத்திலிருந்து சாப்பிட்டாலும் சாப்பாடு உள்ளே போயிடும், அதுதான் பியூட்டி. தலைகீழாக இருக்கிறமேனு வந்துடாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம சாப்பிட்டோம், தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா அப்படியே உள்ளே போகிறது பிராணசக்தி, உள்ளே அப்படியே இழுக்குது. அப்போ வயிற்றில் போய் தங்க வைக்குது. அது ஒரு சக்தி, அது பிராணசக்தி. ஆனால் சில சமயங்களில் உடலுக்கு தேவையற்றது போயிட்டு அப்படியே வாமிட்டாக வெளியே வருது, அது ஒரு சக்தி தானே. அந்த சக்தி எல்லாம் பேர் தான் உதானன் அப்படின்னு சொல்கிற, தலைகீழாக செயல்படுற சக்தி. தும்மல் வர்றது, வாமிட் வர்றது, கண்ணில் நீர் வருவது, இப்படியெல்லாம் ரிவர்சலாக செயல்படும். இது எல்லா நேரத்துலையும் செயல்பட்டால் நோயாயிரும். இவர் சாப்பிட்றதெல்லாம் வாந்தி பண்ணிகிட்டு இருந்தாருன்னு என்ன ஆகுறதுனா, இது டிஃபென்சிவ் சிஸ்டம். எப்போ நமக்கு தேவையில்லாதது இருக்கோ அப்போ அதுக்கு தலைகீழாக செயல்பட்டு தான் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். கண்ணில் ஒரு தூசி விழுந்துடுதுன்னா உடனே தண்ணீரை வர வச்சு கண்ணில் தூசியை வெளித்தள்ளுது. அதே போல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுனா தும்மல் வருது. இதெல்லாம் நார்மலாக வரக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் உள்ள சில கஷ்டங்கள் வந்துட்டால் இது செயல்பட்டு தான் ஆகணும். அதனால தான் சில சமயம் யாராவது விஷத்தை குடிச்சிட்டா அவங்கள வாமிட் பண்ணுற வைக்கிறது தான் டாக்டர்னுடைய ஃபஸ்ட்டு டியூட்டியாக. காரணம் என்ன, உள்ளே இருக்கிறது வெளியே தள்ளணும். அப்படி ரிவர்ஸலாக செயல்படுற சிஸ்டம் உதானன். பிறகு உதானன் டோட்டலாக ரிவர்ஸாக செயல்படுறது மரண காலத்தில். முழுமையாகவே நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தை உடலிலிருந்து எடுக்கிற சக்தியும் உதானன். மரண காலத்தில் உதானன் 100% வேலை செய்யும். உதானன் டோட்டலாக வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. எப்போ தேவையோ அப்போ தான் வேலை பண்ணணும். மீதி நேரத்துலையெல்லாம் அது பேசாமல் இருந்தால் தான் நல்லது, பேசாமல் தான் இருக்கணும். அதுவே ஒழுங்காக இருக்கும்போது வேலை செய்ய ஆரம்பிச்சிடுதுன்னா அது டிசீஸ், நோயின்னு சொல்லிடுறோம். பிறகு இந்த உதானன் கடைசியில் என்ன செய்யுதுன்னா, இந்த 17 அங்கங்களையும் பேக் பண்ணிட்டு இந்த உடலிலிருந்து நீங்கிற சக்தி அது உதான சக்தி. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பேர் மரண காலத்தில் போகாமையும் உள்ளேயும் இருக்க முடியாமல் அப்படியே இருப்பார். அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமோ, சாகிறதுக்கு கூட சக்தி இல்லாமல் கிடக்கிறான்னு சொல்லுவாங்க. சாகிறதுக்கு சக்தி வேணும், அந்த நேரத்தில் பிராணன் வெளிப்படணும். அதுக்காகத்தான் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு 80-85 வயசானவங்க போகாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் கொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு பாவம் வந்துடும். ஆனால் அதுக்காகன வேலையெல்லாம் செய்வாங்க. இளநியை கொடுக்கறது, தண்ணியை ஊற்றுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, கருட புராணம் படிக்கிறது. இது எதுக்கு, நான் நல்லெண்ணெய் சீக்கிரம் போயிடணுங்கிறதுக்கு. இதெல்லாம் என்னென்னா அந்த பிராண சக்தியை ஆக்டிவேட் பண்ணுறது. கடைசி காலத்தில் டாக்டர் எதை கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அதை கொடுக்கறது. காரணம் என்னென்னா அப்போ தான் உதான சக்தி வெளிப்பட்டு அவர் சீக்கிரம் போய் சேருவார் அப்படிங்கிறதுக்காக. இப்படி இந்த பிராணன் அப்படிங்கிறது பவர். இந்த பிராண சக்தி நமக்குள் இருந்தால் தான் கர்மேந்திரியமும் ஞானேந்திரியமும் செயல்படும். கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா பிராணன் நல்லா இருக்கணும். பிராண சக்தி குறைஞ்சிடுதுன்னா நம்ம அறிவையும் சரியாக அடைய முடியாது. கண்ணு மங்களாக தெரியும், யாராவது சொன்னால் காதில் விழுகாது. நல்ல பசி இருக்குதுன்னு வச்சுக்குவோமே, யார் என்ன சொன்னாலும் காதில் விழுகாது, கண்ணு சரியாக தெரியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பிராணனுக்கு அங்கே உணவு தேவைப்படுகிறது. அப்படி அதே சமயங்களில் நல்ல பசி எடுத்து நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தால் தான் கையில் ஒன்றை தூக்க முடியும், நடக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். அப்போ இந்த உடலில் பிராணன் அப்படிங்கிறது 5 விதத்தில் செயல்பட்டு அது கர்மேந்திரியமும் ஞானேந்திரியமும் நன்கு செயல்பட சக்தியை கொடுப்பது. அதனால தான் பிராணனை பவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறது. பேட்ரி போல் பவர் ஹவுஸ். அதுதான் சப்ளை பண்ணிகிட்ருக்கு பவர். எதற்குனா ஞானேந்திரியத்துக்கும் கர்மேந்திரியத்திற்கும். இது 5 விதமான பிராணன். இதோட 15 ஃபேக்டர் முடிவடைந்து விட்டது. இனி 2 இருக்குது. ஒன்று மனம், இனி ஒன்று புத்தி. இந்த மனம் புத்தி அப்படிங்கிறது இரண்டுமே எண்ணங்களினுடைய தொகுப்பு. எண்ணங்கள் தான். மனம்னாலும் எண்ணம் தான், புத்தினாலும் எண்ணம். எப்படிப்பட்ட தாட் அப்படிங்கிறது தான் மனம் புத்தின்னு வேறுபாடு வருகிறது. மனம்னு சொன்னாலும் தாட்,
புத்தின்னு சொன்னாலும் தாட், எண்ணம் தான். ஆனால் எப்படிப்பட்ட எண்ணம், அதை மனம்ங்கிற கேட்டகரியில் போடுறோம். எப்படிப்பட்ட தாட், புத்தியை புத்திங்கிற கேட்டகரியில் போடுறோம். அதுதான் இங்கு வேற்றுமை. இப்போ மனம் அப்படின்னு சொன்னாவே சங்கல்ப விகல்பாத்மகம் மனக அப்படின்னு மனசுக்கு லட்சணம். சங்கல்பம்னா நினச்சிக்கிறது, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு விகல்பம். சங்கல்பம்னா எதையாவது நினைத்து கொண்டு இருத்தல். விகல்பம்னா இதுவா அதுவா. சம்சயாத்மகம், இது சரியா அது சரியா அப்படின்னு சந்தேகப்படுறது. இதுவா அதுவான்னு நினைக்கிறது. இங்கே செல்லலாமா அங்கே செல்லலாமா. இப்போ பிளேட்டில் 2-3 ஐட்டத்தை வச்சுட்டாங்க, இட்லி தோசை பூரி எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்குவோமே. எதை முதல்ல சாப்பிட்றது, இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமான்னா மனம். சரி, இதை சாப்பிடலான்னு முடிவு பண்ணால் அதுக்கு பேர் புத்தி. நிச்சயம் பண்ணால் அது புத்தி. இதுவா அதுவா அப்படிங்கிற சாய்ஸில் இருந்தோம் அப்படின்னா அதற்கு பேர் மனம். பிறகு இந்த மனசில் தான் அனுபவங்களெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் மனசினுடைய ஃபங்க்ஷன். எமோஷ்னல் பர்சனாலிட்டி, கோவப்படுறது, பொறாமப்படுறது, அன்பு செலுத்துறது, இதையெல்லாம் மனம் அப்படிங்கிறதுல போடுறோம். சிந்தித்தல், பிறகு தீர்மானம் செய்தல், இதெல்லாம் நம்ம புத்தியில் போடுறோம். அப்போ மனம் புத்தி இது என்ன ரூபமானது? இதோட 17. இந்த 17ம் சேர்ந்து எது இருக்கோ அது சூக்ஷ்ம சரீரம். 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 5 பிராணன், மனம், புத்தி. இனி நம்ம அடுத்தது காரண சரீரம் என்றால் என்னங்கிற கேள்வி. அதற்கான பதில் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.